சவாலாக இருக்குது. ஏன்னா ஒரு பக்கம் ஆசிரியர்கள் போராட்டம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் போராட்டம் வந்தது. அதுக்கு நீங்கள் என்ன ஏற்பாடு பண்ண போறீங்க? நிறைய ஸ்கூலில் வந்து ஒரு பள்ளி ஒரு ஆசிரியர்களாக இருப்பாங்க, நிறைய ஆசிரியர்களாக இருக்கு. அப்போ அதையெல்லாம் எப்போ ஸ்டார்ட் அவுட் பண்ண போறீங்க? ஆனால் உலகத்தில் பேசி தீர்க்க முடியாத பிரச்சனை எதுவுமே இல்லை. போரையே பேசி நிறுத்தும் போது பெருமதிப்பிற்குரிய என்னுடைய ஆசிரியர்களின் அன்பிற்குரிய ஆசிரியர்களினுடைய பிரச்சனைகளையும் பேசி தீர்க்க முடியும். பல அமைப்புகள் இருக்காங்க. அதை குறித்தும் நேற்று ஒரு பக்கம் ஆசிரியர்கள் போராட்டம் தொடர்ந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய சவாலா இருக்குதுன்னா ஒரு பக்கம் ஆசிரியர்கள் போராட்டம் தொடர்ந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம் போராட்டம் வந்தது. அதுக்கு நீங்க என்ன ஏற்பாடு பண்ண போறீங்க? நிறைய ஸ்கூல்ல வந்து ஒரு பள்ளி ஒரு ஆசிரியர்களா இருப்பாங்க, நிறைய ஆசிரியர்களா இருக்கு. அப்ப அதையெல்லாம் எப்போ ஸ்டார்ட் அவுட் பண்ண போறீங்க? ஆனா உலகத்துல பேசி தீர்க்க முடியாத பிரச்சனை எதுவுமே இல்லை. போரையே பேசி நிறுத்தும் போது பெருமதிப்பிற்குரிய என்னுடைய ஆசிரியர்களின் அன்பிற்குரிய ஆசிரியர்களினுடைய பிரச்சனைகளையும் பேசி தீர்க்க முடியும். பல அமைப்புகள் இருக்காங்க. அதை குறித்தும் நேற்று விவாதத்தில் நாங்கள் பேசியிருக்கிறோம். அதனால சட்டத்துக்கு உட்பட்ட சில வழக்குகள் சில பிரச்சனைகள் நீதிமன்றத்துக்கு போயிடுச்சு. சில விஷயங்கள் சில பிரச்சனைகள் நம்முடைய சட்டமன்றத்தில் இருக்கு. இன்னும் சில விதங்கள் நம்முடைய டைரக்டரேட்ல இருக்கு. அதனால ஒவ்வொரு சட்ட பிரச்சனையை சட்டம் மூலமாகவும் அதிகாரிகள் மட்டத்தில் பேச்சுவார்த்தை பிரச்சனைகளை பேச்சுவார்த்தை மூலமாகவே சுமூக ஒரு அனைவருக்குமான ஒரு வின்வின் சிச்சுவேஷனை ஏற்படுத்த முடியும். தேங்க்யூ. ஜீரோ டாலரன்ஸ். பள்ளி வாகனங்கள் சரியா பராமரிக்க முடியலன்னா நாங்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம். எந்த பிரைவேட் நிறுவனமாக இருந்தாலும், பிரைவேட் ஸ்கூல்ஸாவோ அல்லது வேற ஏதாவது, நாங்கள் டிரான்ஸ்போர்ட் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்கும் கூட நிறைய டிரான்சிட்லாம் நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கணும். அதெல்லாம் ஜீரோ டாலரன்ஸ். மாணவர்களினுடைய பாதுகாப்பு, மாணவர்களினுடைய சுகாதாரம், மாணவர்களினுடைய புது நலன், ஆசிரியர்களினுடைய அந்த பள்ளிக்கூட அந்த கேம்பஸ்குள்ள இருக்கக்கூடிய ஒருத்தரினுடைய பாதுகாப்புல யாராவது கவனக்குறை வருதா ஜீரோ டாலரன்ஸ். அது மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். எனவே மிச்சம் இருக்கக்கூடிய இந்த நாட்கள்ல வேகமா சரி செய்யப்பட வேண்டியதை அவங்க சரி செய்து கொள்ளணும். உங்க மூலமா கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி. கட்டாயப்படுத்துறாங்க. 3000 ரூபாய் பொருள் 18,000 ரூபாய்க்கு வாங்க சொல்றாங்க சொல்லிட்டு ஜூன் மாதம் ஆமா, எனக்கும் செய்தி வந்தது. உடனடியாக தொடர்பு கொண்டு பேசினப்ப அது ஒரு மாவட்ட திருவண்ணாமலை தாண்டி ஒரு மாவட்டத்துக்குள்ளார ஒரே ஒரு அமைப்போடு பேசினாங்க. உடனடியாக அவங்ககிட்டயும் பேசி அந்த பிரச்சனை சரி செய்யப்பட்டது. திட்டமிட்டபடி ஏற்கனவே அறிவித்தபடி எல்லா பள்ளிக்கூடங்களும் நல்ல முறையில் திறந்து எல்லா மாணவர்களும் பள்ளிக்கூடங்கள். தனியார் பள்ளியில இலவச கல்வி 25% நிறைய இடத்துல கொடுத்ததே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பக்கம் அவங்க என்ன சொல்றாங்க, கொண்டு வரல, அதனால எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. இல்ல, இது மானிட்டரி சிஸ்டம் நம்ம ஆல்ரெடி வச்சிருக்கிறோம். அந்த மானிட்டரி, அதாவது அவங்கள மானிட்டர் பண்ணக்கூடிய அந்த பிராக்டிஸ் ஆல்ரெடி இருக்கு. அது 100% சரியா செய்வதற்கான வேலைகளை நம்ம செய்யணும். ஆல்ரெடி சிஸ்டம்ஸ் இருக்கு. அந்த விஷயங்கள்லாம் சரியா போகுதுன்னா அந்த சேனல்ஸ். மிக்க நன்றி. தேங்க்யூ சோ மச்.